வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மதர்சன் சுமி வயரிங் இந்தியா. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்கு. டிவிடெண்ட் வந்து 35 பைசா பெர் ஷேர், டியூ டேட் 23 ஜூன். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ள போகிறோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 68ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 60 ரூபான்னு சொல்லி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைனுடைய ஜோன் பார்க்கும்போது பை ஆர் செல் ஜோன் பார்க்கும்போது இது நியூட்ரல் ஜோன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுத்திருக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு, அதாவது 0.01. இது வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட் தான். அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறது இண்டிகேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்சிக்வெண்ட்டாக இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பீட்டா ஸ்கோர் 0.74 அப்படிங்கிறதுனால லோ வாலட்டாலிட்டி அப்படின்னு நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரெவென்யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது, ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% வந்து கூட ரெவென்யூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 2025-26 அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. தென் சப்சிக்வெண்ட்டாக இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது 24% வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து டைனமிக் இன் நேச்சர். அவங்க வந்து குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னால் இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எஸ்டிமேஷன் வந்து கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த எஸ்டிமேஷன் இருக்குங்கிறதையும் புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்ப்போம். இவங்களுடைய இதில் பார்த்தோம்னா ரிட்டர்ன் வந்து ஹை லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹை லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. தென் வேல்யூஷன் லிக்விடிட்டி ரேஷியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது டோட்டல் அசெட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 18.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் வந்து இது வந்து ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து டென்டேட்டிவ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நெட் ப்ராஃபிட் 5.1% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 12.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவனோட இபிஎஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இபிஎஸ் லெவல் வந்து 1.4 இருக்கு. இந்த 1.4 தான் போன தடவையும் இருந்திருக்கு. அப்போ ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. சப்சிக்வெண்டா க்ரோத்தை காமிக்கல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் 2025 மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 13.8% வந்து குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 12.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு பார்க்கும்போது ஒரு 200 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 24 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 10 பைசா இன்க்ரீஸ் ஆகி 0.4 இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா 1.4ங்கிற லெவலில் ஸ்டாக்னேட் ஆகுது. இப்போ மேலே வந்து ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கீழே கரெக்ஷன் வந்துச்சுன்னா மேலே ஏறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு யூகம் பண்ணிக்கலாம். மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். போன தடவை 1.5 1.5 2 குவார்டரா இருந்துட்டு இப்போ 1.4 1.4 அப்படின்னு சொல்லிட்டு 2 குவார்டரா இருக்கிறாங்க. அதனால சிக்ஸாக்கா தான் இருக்கு. இவன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 1.1 1.1 அப்படின்னு சொல்லிட்டு டபுளா தான் எடுத்துக்கிட்டு வரான். இந்த 14 குவார்டர்ல 1.7 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஸோ 1.7 உடைக்கணும். ஆனாலும் அதுக்கும் சேர்த்து தான் ஏறி வச்சிருக்கிறாங்க. புக் வேல்யூக்கே 16க்கு மேலே போயிருக்கிறாங்க. அதுக்கும் சேர்த்து தான் ஏறி வச்சிருக்கிறாங்க. இவன் சப்சிக்வெண்டா இவன் வந்து நல்லா உடைச்சு 2 3 அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகல அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கரெக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.60% வந்து குறைச்சு வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல 0.30% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுடைய இபிஎஸ் டீடைல்ஸை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 3.8, ஃபேர் பிரைஸ் 10.86, கரண்ட் பிரைஸ் 59.4,
ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 5.4 இருக்கு. நம்ம 5 தான் மேக்ஸிமமே பார்த்துட்டு இருப்போம். இவன் 5யும் கடந்து போயிருக்கிறான். அப்ப இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். சப்சிக்வென்ட்டா இத சஸ்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு இபிஎஸ் உடைய குரோத் இல்ல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பிஇ அண்ட் பிபி ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து அனலைஸ் பண்ணுவோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 1.38. அதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது 0.35 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 0.34. ஸோ இப்போ இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. 0.01 தான் கூட இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. அதனால கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி கொஞ்சம் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் கரெக்ஷன் ஆகிறதுக்கும் அந்த இடத்துலயே சஸ்டெயின் ஆக வேண்டியதானு கேட்கலாம். பட் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி ஆவரேஜ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் மேலே போகலாம். இது ஈக்குவலைஸ் ஆகிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் Q3 Q4 வந்து ஒரு 10 பைசா கூடி இருக்கு. 10 பைசா கூடி இருக்குன்னா கூட கிட்டத்தட்ட 30 பைசான்னு சொல்லணும், 30%. ஸோ அதுக்கு உண்டான அளவுக்கு கொஞ்சமா ஏறிட்டு திருப்பி கரெக்ஷன் கொஞ்சம் வந்துட்டு ப்ரீவியஸ் லோலேயே கூட அது வந்து சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகி இருந்ததுன்னா 15 21 ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம பார்க்குறோம். நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கிறது எல்லாத்தையும் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பிளாஸ்ட்ல என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 61 நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து 72 to 77 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மேலே மூவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 88க்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்புறம் 100க்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது பிளாஸ்ட்ல இருக்கக்கூடியது. சப்சிக்வெண்டா பிளாஸ்ட் ஃபார்முலாவில் மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னா 61 இப்போ வந்துட்டா 72 to 77 88 101 அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். பட் இதே இதுதான் இதுலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுல எக்ஸ்போனன்ஷியல் சைக்கிள் வர்ற வரைக்கும் முடிகிற வரைக்கும். இப்போ எக்ஸ்போனன்ஷியல்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கே சார்ட்ல நம்ம வந்து பிபி 19 எடுத்திருக்கிறோம். பிபிக்கு கீழே உடைச்சிட்டான்னா 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் வந்துடும். அதனால நான் இப்போதைக்கு பிபி அப்படிங்கிற லெவலில், பிபினா பிரேக் பாயிண்ட் வந்து 19 ரூபா. பிரேக் பாயிண்ட்டுக்கும் R1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட்னு பார்த்தோம்னா 32. நான் ஒவ்வொன்றுத்துக்கும் மிட் பாயிண்ட் எடுத்திருக்கிறேன். ஏன்னா இப்போதான் நமக்கு இது பழகுது. இன்னொன்று மிட் பாயிண்ட் போறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பிபிக்கும் R1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 32, R1 50, R1க்கும் மிட் பாயிண்ட்டுக்கு R2ஓட மிட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 61. ஏன்னா பெரிய கேப் இருக்கு. அதுக்குள்ள மூவ் ஆகுறான். இதுக்காக அந்த சென்சிட்டிவா இருக்கு, கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு. ஆனா நமக்கு அங்கே பீட்டா ஸ்கோர் கம்மியா இருக்கும். ஆனா இது மூவ்மெண்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு. ஸோ R1 50, R1க்கும் R2ஓட மிட் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 61. R1 R2ஓட மிட் பாயிண்ட் 73லேருந்து 74. இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் R2க்கும் நடுவில் இருக்கிறது மிட் பாயிண்ட் வந்து 88, R2 102லேருந்து 103. இது வரைக்கும் நம்ம இப்போ எடுத்திருக்கிறோம். இப்போ இவனுடைய ப்ரீவியஸ் பிஹேவியர் என்ன ஆயிருக்கு, இவன் இப்போ தான் வந்திருக்கான். நமக்கு லிஸ்ட் ஆகும்போது 2022 கிட்ட லிஸ்ட் ஆகிறான்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இவன் வந்து R1 கடந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி R1ல சப்போர்ட் எடுத்திருக்கிறான். இந்த தடவை வந்து நமக்கு வந்து ஆவரேஜ் போன தடவை கூட இருந்திருக்கலாம். இந்த தடவை நமக்கு ஆவரேஜ் வந்து ஈக்குவலைஸ் ஆயிட்டதுனால மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட போகல. அந்த மிட் பாயிண்டோட டிஸ்டன்ஸுக்கும் 50% போயிட்டு அப்படியே கீழே இப்போ கரெக்ஷன் எடுக்கிறான்னு வச்சுக்குவோம். கரெக்ஷன் எடுக்கிறான்னா R1 வரைக்கும் கூட இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதாக இருக்கு, நம்ம ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. நமக்கு ஆவரேஜும் சரி எக்ஸிட்டும் ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகிட்டதுனால R1 வரைக்கும் வந்து அது சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் இது வந்து 0.4 தாண்டி கொஞ்சம் மேலே போகணும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மேலே போகணும். ஒன்றுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லாட்டி அடுத்த கரெக்ஷனுக்கு லீட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.